வணக்கம் மக்களே. போன ஷார்ட்ஸில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் காமிக்க முடிஞ்சது. வாங்க லேட்டே இல்லாமல் அடுத்ததெல்லாம் பார்த்துடலாம். இதுலேயும் 2 டிஷ் இருக்குது. ஒன்று கூட்டுக்கறி, இன்னொன்று எரிசேரி. அது ஃப்ரோசனில் இருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி அதெல்லாம் எவ்வளோ கிராம்ன்றதையும் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ காட்டுறது வந்து கேபேஜ் அண்ட் கேரட் தோரன். அதே மாதிரி இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெழுக்குவர்த்தி. இந்த மெழுக்குவர்த்திலையும் என்னென்ன போட்டிருக்கு, ஏதாவது அலர்ஜி இருந்தால் அதெல்லாம் போலில் போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து டு நாட் பாயில் அந்த மாதிரிலாம் எதுவும் போடல. ஏன்னா இதை ஆப்வியஸ்லி நம்ம வந்து நல்லா சூடு பண்ணணும் காய் இருக்கிறனால. அதுக்கப்புறம் இது சாம்பார்லேயும் என்னென்ன சேர்த்துருக்கோம் எல்லாமே போட்டிருக்கு. அதேமாதிரி நீங்கள் மைக்ரோவேவில் சூடாக்கிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் வைக்கணும், டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அதேமாதிரி எல்லா டிஷ்லேயுமே வந்து மொத்தமாக போட்டிருக்குது 30th செப்டம்பர் தான், அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரைஸில் 3 இது, அதில் இன்னொரு பாக்ஸ் இது அடப்பிரதமன். இது ஸ்வீட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதுலேயும் 2 டிஷ் இருக்குது. ஒன்று வந்து பச்சடி, இன்னொன்று வந்து கிச்சடி. பச்சடி பார்த்தா பைனாப்பிள் டர்மரிக் பவுடர்னு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இந்த பக்கம் கிச்சடி பார்த்தா பீட்ரூட்டு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா சீக்கிரமாகவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.